அத்தியாயம் 10. அவள் வெளியேறியதும் மனதிற்குள் எழுந்த எரிச்சலுடன் அப்படியே அமர்ந்திருந்தான். அவனுக்கு சற்றும் புரியவில்லை. இது என்ன, திருமணம் முடிந்ததும் குடும்பத்தை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே, இது தவறான அணுகுமுறை என்று இவர்களுக்கு புரியாதா? இதில் எனக்கு புரியவில்லை என்று எண்ணி பேசிவிட்டு செல்கிறாள் என்று அவளையே தாளித்து கொண்டிருந்தான். அவளோ ஆட்டோவில் ஏறி அமர்ந்த பின்னும் தான் கூறியதை அவன் சரியாக புரிந்து கொள்வானா என்று யோசித்து கொண்டே சென்றாள். அவளுக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. நிச்சயமாக இவன் மாற்றித்தான் யோசிப்பான் என்றே தோன்றியது. வீட்டிற்கு வந்து இறங்கியவளை மாமியார் திரும்பியும் பார்க்கவில்லை. கோபத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டார். மதியம் சாப்பிடக்கூட அவளை அழைக்காமல் தான் மட்டும் உணவருந்திவிட்டு போய் படுத்து விட்டார். அதை கண்டுகொள்ளாமல் மீதமிருந்த சிறிது சாதத்தை சாப்பிட்டுவிட்டு சோஃபாவில் சாய்ந்து விட்டாள். மனமோ அவனை சுற்றி சுற்றியே ஓடியது. அவனது எண்ணங்கள் நிச்சயமாக உடனே மாறிவிடாது. ஆனால் என்றாவது மாறுமா? இல்லை, எப்பொழுதும் போல தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்ற நிலையிலேயே தான் இருப்பானா? அப்படி இருந்தால் தான் இந்த வாழ்க்கையை தொடர்வது நல்லதல்ல என்று பல்வேறு விதமாக யோசித்தாள். மாலை வரை அப்படியே இருந்தவள் கார்த்திகா எழுந்து வந்த பின்னும் அவளிடம் முகம் திருப்பியே தான் இருந்தார். அடுத்த பஞ்சாயத்திற்கு தயாராகிவிட்டார் என்பதை புரிந்து கொண்டாள். மஞ்சு காலேஜிலிருந்து வந்த பின்னர் அன்னையிடம் பேசியபடி சோஃபாவில் அமர்ந்திருக்க, இவள் மற்றொரு புறம் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாள். மா, எனக்கு இங்கே உட்காந்து பேச எரிச்சலாக இருக்குது. நம்ம வீட்டில் ப்ரைவசியே இல்லாமல் போச்சு. வாங்க, என் ரூமுக்கு போகலாம். மருமகளை திரும்பி பார்த்துவிட்டு மகளுடன் அவளது அறைக்கு சென்றார். என்னம்மா இது, இவ ஏன் இன்னும் ஹால்லேயே இருக்கா? ஓவர் திமிருமா அவளுக்கு? நீங்கள் ஏன் இன்னும் அடக்கி வைக்காமல் இருக்கீங்க? நானும் இவ இப்படி இருப்பான்னு எதிர்பார்க்கலடி. இன்றைக்கி என்னை கேட்காம எங்கேயோ கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தா. என்ன வாங்கிட்டு வந்தானும் தெரியல. எனக்கு என்னவோ இவ உங்கள் அண்ணனை கைக்குள்ளே போட்டுக்க நாடகம் ஆடிட்டுருக்கான்னு தோணுது. அதெல்லாம் அண்ணன் உங்கள் வார்த்தையை ஒரு நாளும் மீறாது. அன்னைக்கு பார்த்தீங்கல்ல, இந்த நிமிஷம் வர அவளை உள்ளே கூப்பிடவே இல்லை பாருங்க. எனக்கு என் பிள்ளைய பற்றி தெரியுண்டி, ஆனாலும் ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவள் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறா. அன்னையை பார்த்து சிரித்தவள், அப்போது இன்றைக்கி பஞ்சாயத்து இருக்குது. நிச்சயமா அவன் மனசில் சின்ன சலனம் கூட வந்துடக்கூடாது. அவள் பக்கம் சாயலாமான்னு எண்ணம் தோணவே கூடாது. சூப்பர்மா, அண்ணன் நிச்சயம் உங்கள் பக்கம்தான் இருப்பாங்க. இவர்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவளது மனம் முழுவதும் இரவு நடக்கப் போகும் பிரச்சனையை குறித்தே ஓடிக்கொண்டிருந்தது. திருமணம் முடிந்து 1 மாதம் கடந்திருக்கும் நிலையில் அவன் தன் பக்கம் ஒரு நாளும் பேச மாட்டான் என்று அறிந்தே வைத்திருந்தாள். இருந்தாலும் தான் காலையில் பேசிவிட்டு வந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு அவனது மனதை சென்றடைந்தது என்று அவளுக்கு தெரிய வேண்டியிருந்தது. சுகுமாரனும் வீட்டில் நடப்பவற்றை கவனித்து கொண்டுதான் இருந்தார். மனைவியின் முகத்தில் இருந்தே அவருக்கும் நடக்கவிருப்பது புரிந்து போனது. மருமகளின் மீது பரிதாபமான பார்வையை பதித்தவர், எத்தனை கனவுகளோடு திருமணம் முடித்து வந்திருக்கும் இந்த பெண், அதில் சிறிதளவு கூட இல்லாமல் அன்னையின் முந்தானையை பிடித்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கும் மகன் மீது கோபம் எழுந்தது. ஆனால் தான் நினைக்கும் எதையுமே இந்த வீட்டில் பேசிவிட முடியாது. மகனிடம் தனியாக பேசி அவனது தவறை சுற்றி காட்டலாம் தான். ஆனால் அவனோ தாய் சொல்லே வேத வாக்கு, உங்களின் பார்வை தவறு என்று தன்னையே குறை சொல்வான் என்று தெரிந்ததால் அமைதியாக வழக்கம் போல பார்வையாளராக இருப்பதே நல்லது என்று எண்ணிக்கொண்டார். 11:30 மணிக்கு மேல் வீடு வந்து சேர்ந்தான் சந்துரு. எப்பொழுதும் உறங்கிவிடும் மஞ்சு கூட அன்று உறங்காமல் அவனுக்காக காத்திருந்தாள். வீட்டில் இருந்த அனைவரும் விழித்திருப்பதை பார்த்து, என்னம்மா எல்லோரும் தூங்காமல் இருக்கீங்க? மஞ்சு, நீ தூங்க போகலையா என்றான். அவளோ அன்னையை பார்த்துவிட்டு, இல்லை, நான் உங்களை பார்த்துட்டு தூங்க போகலாம்னு இருந்தேன் என்றாள். சரிடா, நீ போய் தூங்கு. அவன் சென்று ரெஃப்ரெஷ் செய்து வந்த பின்னர் உணவருந்த அமர வித்யா உணவை பருமாற மேஜைக்கு அருகில் சென்றாள். அதை கண்டு, நீ நகரு, நானே என் பிள்ளைக்கு பரிமாறுறேன் என்று அவளை விரட்டிவிட்டார். ஒரு மாதிரி அவரை பார்த்துவிட்டு சந்துருவை பார்த்தவளின் இதழில் நக்கலான குறுநகை. அங்கிருந்து நகர்ந்தவள் சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டாள். தாயிடம் அன்று கடையில் நடந்த விவரங்களை எல்லாம் ஒப்பித்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். அமைதியாக நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் உணவறிந்து முடித்து சோஃபாவின் அருகே வரவும், வித்யா, மேஜை மேலே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போடு என்றார் அதிகாரமாக. காலையிலிருந்து முகம் கொடுத்தே பேசாதவர் இப்போது அதிகாரமாக சொல்லவும் எதுவும் பேசாது அவர் சொன்ன வேலைகளை செய்யச் சென்றாள். அண்ணனுடன் பேச மஞ்சுவும் இணைந்து கொள்ள உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தனர்.
சுகுமாரன் மட்டும் சிந்தனையுடனே அமர்ந்திருந்தார். அவள் வேலைகளை முடித்து கொண்டு வரவும், ஏன் சந்துரு, இந்த வீட்டில் என்னென்னவோ நடக்குது, நீ கேட்க மாட்டியா என்று ஆரம்பித்தார். என்னம்மா? உன் பொண்டாட்டி இன்னைக்கு எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தா. இந்த வீட்டில் பெரியவங்கன்னு நாங்கள் எதுக்கு இருக்கோம், சொல்கிறது கூட இல்லை. அவன் எதுவும் பேசாது அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளோ அமைதியாக பதில் கொடுக்காது நின்றாள். பாத்தியாப்பா, பதில் கூட சொல்ல மாட்டேன்றா. இங்கே வந்து 1 மாதம்தான் ஆகுது. ஆனால் என்ன தெனாவட்டு ஒருத்தரையும் மதிக்கிறதில்ல. அவரது கேள்விக்கான பதில் அவனுக்கு தெரியும். அதனால் என்ன கேட்பது என்று புரியாமல் அவளை பார்த்தான். அவளோ, கேட்டு பாரேன், தைரியம் இருந்தால் கேட்டுத்தான் பாரேன் என்று நின்றாள். சொல்லாமல் ஏன் போன? அவனை கிண்டலாக பார்த்துவிட்டு மாமியாரிடம் திரும்பியவள், உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் என்றாள். அவளை கடுப்பாக பார்த்தவர், எங்கேயோ ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்தா, கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா. கையில் பெருசாக சாமான் வாங்கின மாதிரியும் தெரியல. எங்கே போனா என்ன பண்ணா எதுவுமே தெரியல தம்பி. எனக்கு வேண்டியதை வாங்க போனால் வாங்கிட்டு வந்தேன் என்றாள் அழுத்தமாக. பாரு தம்பி, இப்போ கூட என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டேன்றா. ஏன், உன்கிட்ட சொன்னால் நீ வாங்கிட்டு வர மாட்டியா? இதெல்லாம் எனக்கு நல்லதாக படலை. அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. வாங்கி வந்ததை அம்மாவிடம் காண்பித்திருக்க வேண்டியது தானே என்று அதை கேட்கவும் செய்தான். என்ன வாங்கினேன்னு காமிக்க வேண்டியதானே? பட் என்று நகர்ந்து தனது பெட்டிக்கு அருகே வைத்திருந்த பையை எடுத்து வந்தவள் அவர்களின் நடுவே இருந்த டீப்பாயின் மீது கவிழ்த்தாள். அதில் 2 நாப்கின் பாக்கெட்டுகளும் சில பல பெண்களுக்கான அந்தரங்க தேவைகளும் வந்து விழுந்தது. அதை கண்டதும் அவர்களின் முகம் ஒரு நிமிடம் மாறியது. அவற்றை கை காட்டி, இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குற அளவில் நம்ம உறவு இல்லைன்னு நினைக்கிறேன் என்று விட்டாள். அவளின் பதிலில் அதிர்ந்து எழுந்து விட்டான். அவரோ முகத்தை சுருக்கி, என்ன பொண்ணு நீ, இதெல்லாம் இப்படியா வந்து அவனுக்கு முன்னாடி போடுவ என்றார். நீங்கள் தானே விடாமல் கேட்டீங்க. நான் எங்கேயோ எவனோடையோ போன மாதிரி 1008 கேள்வி என்றாள் கோபமாக. வித்யா என்று விட்டான் அவனும் கோபமாக. என்ன வித்யா, அவங்க சொல்கிறப்ப கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்போ இனிச்சது இப்போ வலிக்குதா? எனக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்க போனது அவ்வளோ பெரிய குத்தமா? இல்லை, எனக்கு புரியல. அவனது முகம் கசங்கி தங்கள் மேல் உள்ள தவறை உணர்ந்தவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். மகனது எண்ணம் போகும் போக்கை உணர்ந்தவரின் கண்களில் கண்ணீர் தாரை தாழையாக வழிய ஆரம்பித்தது. பாரு தம்பி, உன் பொண்டாட்டி என்னென்ன பேச்சு பேசுகிறா. இவ இந்த ஊருக்கு புதுசாச்சே, தனியாக போகிறாளே, நல்லதில்லையேன்னு கவலைப்பட்டேன். ஆனால் அவள் என்ன எப்படி பேசிட்டா பாரு என்று ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தார். அதுவரை அவளின் கேள்வியில் உழன்று கொண்டிருந்தவன் தாயின் அழுகையில் பாய்ந்து அவரை கட்டி கொண்டு, என்னம்மா நீங்கள், அவள் தான் ஏதோ புரியாமல் பேசுகிறானா, நீங்கள் அதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? அவரின் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த வித்யாவின் கண்கள் சுகுமாரனை நோக்க அவரோ தலையசைத்து இது தேராது என்பது போல எழுந்து தனது அறைக்கு சென்று விட்டார். இல்லடா தம்பி, உங்கள் அம்மா எல்லோருக்கும் நல்லது நினைக்கிறவ, ஆனால் என்னை போய் தப்பாக பேசிட்டாடா என்று அழுது கரைந்தார். அவரது கண்களை துடைத்து விட்டவன், அழாதீங்கம்மா என்று சொல்லிவிட்டு அவள் பக்கம் திரும்பி, வித்யா, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு என்றான் அழுத்தமாக. அவளோ நன்றாக நிமிர்ந்து நின்று, எதுக்கு என்றாள். என்ன எதுக்குன்னு கேட்குற? அம்மா உன் நல்லதுக்கு தானே சொன்னாங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க பாரு, மன்னிப்பு கேளு. முடியாது. ஏய் தம்பி விடுப்பா என்றார் கண்களை கசக்கியபடி. பாருடி, அவங்க வயசுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்க, உன்னால் மன்னிப்பு கூட கேட்க முடியாதில்ல என்றான் முறைப்பாக. அவளோ, என் பேரில் தப்பு இல்லாதப்ப எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? சி, அப்படி என்ன ஒரு பிடிவாதம்? மன்னிப்பு கேட்டால் குறைஞ்சா போயிடுவ? அவளோ அவனது பேச்சில் கடுப்பானவள் சட்டென்று அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். விடு தம்பி, இதுதான் அவள் இயல்பு, அதை நீ தெரிஞ்சுக்கிட்டதே போதும் எனக்கு என்று சொல்லி கண்களை துடைத்து கொண்டார். அவளை திரும்பி முறைத்து விட்டு அவரை எழுப்பிச் சென்று அவரது அறையில் விட்டு விட்டு வந்தான். வித்யாவோ எதையும் கண்டு கொள்ளாமல் சோஃபாவில் படுக்க ஆயத்தமானாள். அவள் அருகே சென்றவன், அவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ண முடியல, ஏண்டி எதிரியாவே பார்க்குற என்றான் ஆற்றாமையுடன். வெறுமையான முகத்தோடு, என்ன கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக உட்காந்து யோசிங்க, உங்களுக்கான விடை கிடைக்கும். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்லாதீங்க. போடி, நீ எல்லாம் திருந்த மாட்ட என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றவன் கதவை அடித்து சாத்தினான். தன் முகத்துக்கு எதிரே சாத்தப்பட்ட கதவையே விரித்தவள், அது எப்படி அவங்க அழுதுதும் அப்படியே யோசிக்காமல் ஏற்றுக்கிறாங்க? அவங்க என்ன பேசினப்ப கொஞ்சம் கூட கோவமோ வருத்தமோ வரல, ஆனால் அந்த நடிப்பை பார்த்து பொங்கி வருது.
என்ன ஜென்மமோ இந்த அம்மா, எப்படி நடித்து பிள்ளைய ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அறைக்குள் இருந்த கார்த்திகா நிம்மதியாக படுத்திருந்தார். மகன் தன்மேல் வைத்திருக்கும் அன்பு என்றும் மாறாது என்று உறுதியாக தெரிந்து கொண்டதனால் சுகுமாரனோ அவரின் மனநிலைக்கு மாறாக இருந்தார். மனைவியின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை கண்டு முகத்தை சுழித்தவர், என்ன சாதிச்சிட்டேன்னு இத்தனை சந்தோஷம்? விருட்டென்று எழுந்து அமர்ந்து, அதான பார்த்தேன், இன்னும் கேள்வி வரலையேன்னு நினச்சேன். எனக்கு புரியல கார்த்திகா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து 1 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளே அவங்கள பிரித்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. இதுக்கா இத்தனை அவசரமாக கல்யாணம் பண்ணினேன்? சீற்றத்துடன் அவரை திரும்பி பார்த்து, நானா பிரித்து வச்சேன்? எங்கே எது நடந்தாலும் என்ன குத்த சொல்ல வந்துருங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமாக பேசுது, அதுக்கு என் பிள்ளை தண்டிக்கிறான், அதுக்கு என்ன காரணமாக சொல்லிடுவீங்களா நீங்கள்? சரி, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் ஒரு பெரிய மனுஷியாக நீ என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்க முயற்சி பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதென்னங்க வம்பா போச்சு? புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே நாம் போகலாமா? இகழ்ச்சியாக பார்த்து, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வர என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையை ஊதி பெருசாகிட்டு இருந்த. கை காட்டி நிறுத்தியவர், வேண்டாங்க, உங்களுக்கு நான் எது செஞ்சாலும் தப்பாக தான் தெரியும். என் புள்ள நல்லது கெட்டது என்னென்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். கண்களை அழுந்த மூடி திறந்தவர், அவனுக்கு யோசிக்க தெரியுமானே தெரியல. அவனோட மூளையாக நீ தான் செயல்படுற. நீ சொல்கிறத பால் மாறாமல் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட நிலைமை தான் கஷ்டம் என்றார் பெருமூச்சுடன். உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. எங்களை தவிர ஊரில் உள்ளவங்களை எல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிற ஆள் நீங்கள். உங்ககிட்ட வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் என்று கூறி கண்களை மூடிக்கொண்டார். சுகுமாரனுக்கு உறக்கம் வர மறுத்தது. பிள்ளைகளுக்காக கார்த்திகாவின் அராஜகம் அனைத்தையும் பொறுத்து கொண்டு பொறுமையாக போனார். ஆனால் புதிதாக வந்த பெண்ணிடம் அவர் நடந்து கொள்ளும் முறையைக் கண்டு மனம் வெறுத்து போனது. தான் எதுவும் செய்யலாம் என்றாலும் பிள்ளைகளே அவள் பக்கம்தான் நிற்பார்கள். தனக்கு யாரும் உதவ மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது என்ன செய்வது என்று யோசித்து தலைவலித்தது. மறுநாள் காலை வழக்கமான விடியலாக இல்லாது சற்று பரபரப்பாக விடிந்தது. அதற்கு காரணம், கடைக்கு வரவேண்டிய சரக்கு லாரி ஒன்று போலீசாரிடம் சிக்கியிருந்ததால் சந்துரு உடனே செல்லும்படி நேர்ந்தது. அதனால் காலையிலேயே அவன் சென்றுவிட வித்யாவிற்கு தான் ஒருவித சங்கடத்துடனே சென்றது. கார்த்திகா முகம் திருப்பிக் கொண்டிருக்க மஞ்சுவோ எதிரியை பார்ப்பது போல முறைத்து கொண்டே கிளம்பி கொண்டிருந்தாள். அப்பொழுது வீட்டு ஃபோன் அடிக்க மஞ்சு வந்து எடுத்தாள். அவள் பேசிவிட்டுமா, சித்தி தான் ஃபோன் பண்ணுறாங்க என்றாள். அழைத்தாள். அவசரமாக வேலையை விட்டு வந்த கார்த்திகா, சொல்லு காந்தி, என்ன விசேஷம், ஃபோன் பண்ணியிருக்க? ஒன்றுமில்லக்கா, என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்க்க வரோம் இன்றைக்கி. அங்கே வந்துட்டு அப்படியே மதியத்துக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வந்து சந்துருவையும் வித்யாவையும் விருந்துக்கு அழைச்சிட்டு போகலாம்னு எண்ணம். அவர் சொன்னவுடன் முகம் மாறிய கார்த்திகா, அலைச்சல் உனக்கு கஷ்டமாக இல்லைன்னா வா காந்தி, விருந்துக்கு அழைக்கிறதுக்காக நேராக வரணும்னு அவசியம் இல்லை என்றார். இல்லைக்கா, அவ்வளோ தூரம் வரோம், அப்படியே பிள்ளைகளை நேராக பார்த்து அழைச்சிடலாம்னு இவங்க சொல்கிறாங்க. நைட்டு தங்கிட்டு நாளை காலையில் கிளம்பிடுவோம் என்று மற்றொரு குண்டை தூக்கி போட்டார். பல்லை கடித்து கொண்டு, வா வா, நம்ம வீடு என்ன அந்நியமா என்ன, கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிடு என்று சொல்லி ஃபோனை வைத்தார். மஞ்சுவோ, என்னம்மா சித்தி வருதா, இப்போ எதுக்குங்க என்றாள் முகச்சுளிப்புடன். அவள் நாத்தனார் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கான், அதை பார்க்க வராலாம், அப்படியே இங்கே வந்து தங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறா என்றார் கவலையாக. வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே என்றாள் சலிப்பாக. வித்யாவோ அவர்கள் பேசுவதை எல்லாம் சமையலறையில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கார்த்திகாவின் சொந்த தங்கைதான் பேசியது. அவர் வருவதை பற்றி இத்தனை சலிப்பு எதற்கு? இவர்கள் யாரிடமும் ஒழுங்காக பழக மாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டாள். சரி, அதை விடு. இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கேம்மா. என்ன? அவங்க வரும்போது இவ ஹாலில் இருந்தால் என்னவாகும்? அட ஆமாண்டி, அதை யோசிக்கவே மறந்து போயிட்டேன் பாரு. முதல்ல அவளை அண்ணன் ரூமுக்குள்ளே தள்ளு, அப்புறமா அவங்கள சமாளிக்கிறத பற்றி யோசிக்கலாம். வித்யா, இங்கே வா. கைகளை துடைத்து கொண்டு வந்தவள், என்னத்த? என் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரரும் வராங்க, அதனால் நீ என்ன பண்ணுற, உன் சாமானெல்லாம் எடுத்து கொண்டு போய் ரூமில் வை. எந்த ரூமுக்குள்ளத்த?